வேல்ராஜ் நினைக்கிறேன் சார் அவரோட பேர் வந்து மெஜிஸ்ட்ரேட் தான் சைதாப்பேட் கோர்ட்ல சார். அவர் வந்து நாங்க போய் நிக்கிறோம், இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் அலோவ் ஆயிடுச்சு. அலோவ் மட்டும் தான் ஆச்சு, நம்பரால இது இருக்கு, விசாரணை இருக்கு, அதாவது ஆர்குமெண்ட் இருந்துச்சு. அவர் வந்து என்ன வந்து த்ரெடன் பண்றாரு ஓப்பன் கோர்ட்ல வந்து ஒருமையில பேசி, நீ தான் வந்து பென் கேமரா வச்சிருந்தியா, உன்னை தூக்கி நான் உள்ள வைப்பேன், பென் கேமரா கூட அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் பென் கேமரா வச்சிருந்தேன் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னேன். அதுவும் இல்லாம ஓப்பன் கோர்ட்ல இந்த மாதிரி என்ன த்ரெடன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண, அவர் மேலேயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கேன் டு ரெஜிஸ்டர். நீதிபதி மேல? ஆமா, டு த ரெஜிஸ்டர் ஹை கோர்ட், அவர் மேலேயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கேன். கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணவுன்னா என்ன ஆச்சுன்னா, ஆர்குமெண்ட் என்னோட லாயர் வந்து ஆர்கியூ பண்றாரு. பட் அவர் வந்து திரும்ப நீங்க கொடுங்க ப்ரூஃப், எங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தா நான் கொடுத்துட மாட்டேனா, ஆமா நான் தான் எடுத்தேன் தாங்க ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க மாட்டேனா. அவங்க வந்து சப்மிட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ண வீடியோ பாத்தீங்கன்னா ரா ஃபுட்டேஜ் இல்ல, எடிட்டட் ஃபுட்டேஜ். நான் அங்க இருந்து வரேன், நடந்து தானே வந்திருப்பேன், நடந்து வந்தானே இங்க உட்காந்துருப்பேன், அங்க இருந்து பறந்து வந்திருப்பேனா, நான் உட்காந்தது மட்டும் இருக்கு, நடந்து வந்தது எங்க. அதுக்கப்புறம் வந்து கிளிப் ஆகுது, நம்ம என்ன மேரேஜ் வீடியோ ஆல்பமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம், அடுத்தடுத்து ஜம்ப் ஆயிட்டு போறதுக்கு ஷார்ட் வந்து. போலீஸ் வந்து இல்ல ஒண்ணுமே இல்ல, ஏன் சார் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கீங்கன்னு சொல்றீங்க, உங்களுக்கு பார்த்தவனே தெரியாது அந்த வீடியோ பார்த்தவனே ரா ஃபுட்டேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு, ஒழுங்கா போய் ரா ஃபுட்டேஜ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். நான் வந்து இல்ல இதுதான் இருக்காமா, எனக்கு ரா ஃபுட்டேஜ் வேணும், இதெல்லாம் பார்த்தலாம், இது எங்க இது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுவும் இல்லாம என் பக்கத்துல அத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணவே இல்லை. இத்தனைக்கும் நான் ஃபோன் நம்பர்ல இருந்து எல்லாம் எழுதி கொடுத்தேன். சுமத்தியை மட்டும் கால் பண்ணி, அவங்க என் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க, சுமத்தியை மட்டும் கால் பண்ணி வர சொன்னாங்க. அவங்களால வர முடியாத சூழ்நிலை, நான் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புறேன், ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பியிருந்தாங்க. பாத்தீங்கன்னா அவங்களோட ரெஜிஸ்டர் போஸ்ட் அந்த இது மட்டும் வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணவே இல்லை, விசாரிக்கவே இல்லை அப்படின்னு போட்டாங்க. எங்க கிட்ட ரெஜிஸ்டர் போஸ்ட் ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. பிளஸ் வந்து அவங்க சைட்ல யாரோ ஒரு 20 பேர், எங்க சைட்ல அவங்க சைட்ல இருந்து ராதாரவி சைட்ல கதிரவன் சைட்ல இருந்து யாரோ அவங்க ஃபர்ஸ்ட் மெம்பரான்னு எனக்கு தெரியாது, டப்பிங் யூனியன் மெம்பரான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்க்கு அவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அவங்க எங்க உட்காந்துட்டு இருந்தாங்க, மூணாவது வந்து என் பக்கத்துல அவங்க இல்லவே இல்லையே, எங்க உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்ற போது என் பக்கத்துல வந்து வீடியோ பார்த்து இத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, இவங்களை விசாரிங்கன்னு சொல்ற போது போலீஸ் எங்க இருந்தாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு தெரியல. போலீஸும் ஒன் சைடா இருக்காங்க, சைதாப்பேட்டை கோர்ட்டை பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு நீதிபதியும் பர்టిక్యులரா ஒரு நீதிபதியும் ஒன் சைடா இருந்தாரு. ஆமா அவரே என்ன ஓபன் கோர்ட்டை த்ரெட்டன் பண்றாரு, அதனால தான் அவர் மேல வந்து ரெஜிஸ்ட்ரார் கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்றீங்களே, இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஆதாரங்கள் வச்சிருக்கீங்க? அதாவது நீங்க இப்ப ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, சம்பந்தப்பட்ட சாட்சி வந்து 6 மாசம் சிறை தண்டனை கொடுத்திருக்கதா சொல்றீங்க, அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? நீங்க சொல்லக்கூடிய இந்த செக்ஷுவல் அசால்ட்டுக்கு என்ன மாதிரியான எவிடன்ஸ் வச்சிருக்கீங்க? சார் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து என்கிட்ட ஃபுல்லா வாட்ஸ்அப் சாட், அவர் என்கிட்ட வந்து சாட் பண்ணது, டார்லிங் சொன்னது, டியர்னு சொன்னது, ஸ்ட்ரக்சர் அழகா இருக்கு அப்படின்னு சொன்னது, என்கிட்ட எல்லாமே ஏதோ ப்ரூஃப் எல்லாமே இருக்கு சார். கோர்ட்லயும் நான் சப்மிட் பண்ணிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நைட் எல்லாம் எனக்கு வீடியோ கால் பண்ணி டார்ச்சர் பண்ணாரு வாட்ஸ்அப்ல வந்து ஃபுல்லா. கேட்டா ஒர்க்குக்காக கால் பண்ண, ஒர்க்குக்காக யார் சார் நைட்டு 10 மணிக்கு மேலே வீடியோ கால் பண்ணுவாங்க, அதுவும் வீடியோ கால்ல நார்மல் கால் பண்ணுவாரு, வீடியோ கால் பண்ணுவாரு, வாட்ஸ்அப்ல கால் பண்ணுவாரு, என்ன டார்ச்சர் பண்ணிட்டாரு. என்ன வந்து கேட்டா ஒர்க்குக்காக கால் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். புடிச்சு கிழிச்சு விட்டேன். நான் வந்து அந்த ஒர்க்கை முடிச்சு நான் கொடுத்து வந்து 1 வாரம் ஆகுது, உன் ஸ்டுடியோல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாதா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் வந்து சோ இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த கதிரவன், ராதாரவி இவங்கெல்லாம் சப்போர்ட்.